வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே வெற்றிகளை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் கனவுகள் இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலேயே பிரபஞ்ச விதிகள் என்று இருக்கின்றன, யூனிவர்சல் லாஸ் என்று இருக்கின்றன. இது தெரியாமல் நாம் முயற்சி எடுக்கும் பொழுது எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல, இல்லை ரொம்ப தாமதமாகிறது. இதனால் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறது, வெறுப்பாகிறது, எரிச்சல் ஆகிறது. நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ யூனிவர்சல் லாஸ் தெரியாமல் அதற்கு ஏற்ப நம்ம ஒத்து போகலை. அப்போ யூனிவர்சல் லாஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச விதிகள், ஒரு 6 விதிகள் குறைந்தபட்சம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒன்று லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, என்ன படிக்கிறீர்களோ, எந்த சிந்தனையில் இருக்கீங்களோ, அதைத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். எந்த சிந்தனை தொடர்ந்து உங்களோட போட்டு நீங்களே ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயங்களைத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். நான் அந்த வேவ் லென்த்தில் அந்த ஒரு உங்கள் சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி. ஒரு டிவி டவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த சிந்தனை உள்ளே வருகிறதோ அந்த சிந்தனை வெளியே ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வெளியே போகிறது. அந்த ஃப்ரீக்குவன்சி உள்ள ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணுறீங்க. இரண்டாவது விஷயம் லாஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அதை கர்மான்னு நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் ஒன்றுமே பண்ணலன்னு ரிசல்ட்ஸ் வராது. அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கும். சரியான செயல்களை செய்து கொண்டே வந்தால் சரியான விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் எதையுமே செய்யாமல் நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது இந்த பிரபஞ்ச விதிக்கு எதிரானது. அப்போது சரியான விஷயங்களை போடுறோமா வாழ்க்கையில்? ஆர் வி இன்வெஸ்டிங் ஃபார் அவர் செல்ஸ்? ஆர் வி அப்கிரேடிங் அவர் செல்ஃப்? இல்லை எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறோமா? நம்ம சுற்றி எவ்வளோ விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு, நம்ம அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய எல்லாரும் பேசுகிறாங்க. அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத வேற கிரகத்து விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஸோ we are not அப்கிரேடிங். ஏன்னு கேட்டால் we have one block, I know everything. அப்போது அந்த புது விஷயங்களை கற்றுக்கொள்ள மறுப்பதும் நம்மை ஒதுக்கி வைக்கிறோம். நிறைய இடங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். ரைட்டா? ஸோ அதை பற்றி வேறு விஷயங்கள் தெளிவாக இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதனுடைய விளைவுகள் வரும். நம்ம அப்கிரேட் பண்ணவே இல்லை என்றால் மற்றவர்கள் இருக்கிற ஓடிட்டு இருக்க ரேஸில் நம் பின்தங்கி விடுகிறோம். ஸோ அதை நீங்கள் பண்ணணும். மூன்றாவது லா ஆஃப் ஜெர்மினேஷன். ஒரு விதை விதைத்தால் அது செடியாக முளைத்து பூ பூத்து காய் காய்த்து பழமாக வருவதற்கு சில குறிப்பிட்ட நேரம் ஆகும். இது ஒவ்வொரு செடிக்கும் மாறுபடும், ஒவ்வொரு மரத்துக்கும் மாறுபடும். பனை மரமாக இருந்தால் இத்தனை வருஷம், தென்னை மரமாக இருந்தால் இத்தனை வருஷம், பலாப்பழ மரமாக இருந்தால் இத்தனை வருஷம், கொய்யா மரமாக இருந்தால் இத்தனை வருஷம். சாதாரண ரோஜா பூவாக இருந்தால் செடியாக இருந்தால் இத்தனை நாட்களில் பூ பூக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்கள் ஆகத்தான் செய்யும். அப்போ நம்ம சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம், மறுநாளே நமக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு நாளைக்கு காலையில் ரிசல்ட்ஸ் வரலைன்னா நமக்கு நாமே ஒரு வெறுப்பாகி கொண்டு நம்ம எடுக்கிற முயற்சி ரிசல்ட்ஸ் வரலன்னு நினச்சிட்டு நிறுத்தி விடுகிறோம். அந்த செயல்களை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி விடுகிறோம். அது இத்தனை நாள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்ஸ் வரும் இருக்குதுன்றா லா ஆஃப் ஜெர்மினேஷன் ஒர்க் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு இரவிலேயே நான் பணக்காரன் ஆக முடியாது, ஓவர் நைட்டில் நான் பணக்காரன் ஆக முடியாது, ஓவர் நைட்டில் அம்பானியாவோ பிர்லாவோ நம்ம ஆக முடியாது. அதுக்கு சில குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்போ லா ஆஃப் ஜெர்மினேஷன் ஒர்க் பண்ணிக்கிறது, லா ஆஃப் வைப்ரேஷன் ஒர்க் பண்ணுகிறது. நான் ஆல்ரெடி டாக் அபவுட் த ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. என்ன எண்ணம் உங்கள் மனதில் உதிக்கிறதோ அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, அலைவரிசை, அதுக்கு ஒரு நம்பர்ஸில் நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு அலைவரிசை, மணிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. வேரியஸ் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க சைட்டில். இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மணி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா வேரியஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸில் மியூசிக்லாம் கூட இருக்குது. அதை மட்டும் கேட்டாலே மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். ரைட்டா? ஸோ லா ஆஃப் வைப்ரேஷன் என்பது என்ன வார்த்தைகள் பேசும், இட் இட் ஹேஸ் அன் எஃபெக்ட். உங்களிடத்துலையும் சரி மற்றவங்களிடத்துலையும் சரி. மற்றொரு வார்த்தையை நம்மளை புண்படுத்துகிறது, அந்த வார்த்தைகளில் இருக்கிற வைப்ரேஷன் நம்ம புண்படுத்துது. சிலரோட வார்த்தைகள் நமக்கு ஏன் இன்ஸ்பயர் ஆகுறது, அந்த வார்த்தையில் இருக்கிற பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுகிறது, இன்ஸ்பயர் ஆகிறோம். ஒருத்தரோட பேச்சில் இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படின்றால் அதுதான் காரணம்.
பசு என்று சொல்வதற்கும் மாடு என்று சொல்வதற்கும் அர்த்தத்துல பெரிய மீனிங் இல்லை, ஆனா வைப்ரேஷன்ல பெரிய மீனிங் இருக்கு. நீங்கள்லாம் பசு மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு சாந்தமான ஒரு நபர் என்று நான் சொல்வதாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க சிஸ்டத்துக்குள்ள போகும். நீங்கள்லாம் மாடு மாதிரி அப்படின்னு சொன்னால் எனக்கு தர்மடி தான் விழும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்களோட வார்த்தைகளில் கான்வர்சேஷனில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ தான் பாசிட்டிவ் விஷயங்களை நாம் ஈர்க்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணும் இல்லை? ஸோ அதை நாம் கவனித்து பண்ண வேண்டும். லா ஆஃப் வைப்ரேஷன் ஒர்க் பண்ணிக்கிறது. லா ஆஃப் பொலாரிட்டி ஒன்று இருக்கிறது. பொலாரிட்டி என்றால் இரண்டு போலார்னு சொல்லுவோம் இல்லையா? வட துருவம் தென் துருவம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம உலகத்தில் நம்ம சுற்றி பாசிட்டிவ் நபர்களும் இருப்பாங்க, நெகட்டிவ் நபர்களும் இருப்பாங்க, நேர்மறையான ஆட்களும் இருப்பாங்க, எதிர்மறையான ஆட்களும் இருப்பாங்க. எல்லாருமே நேர்மறையாகவோ எல்லாருமே எதிர்மறையாகவோ இருக்க வாய்ப்பு கிடையாது. உலகமே அப்படித்தான் இயங்குகிறது. அது இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும், சமநிலை ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா, ஒரு 15 ரூபா ஒரு பேட்டரியில் பென் டார்ச் செல்னு சொல்லுவோம், இல்லை கடிகாரத்துக்கு போடுற டார்ச் பேட்டரி, கடிகாரத்துக்கு போடுற பேட்டரியில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அந்த ரெண்டும் கனெக்ட் ஆனால் தான் அது ஒர்க் பண்ணும். நீங்கள் லைட்டு போடணும், பேட்டரியில் வச்சு லைட் போடணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆனால் தான். இந்த உலகம் இயங்குற போது பாசிட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க, நெகட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. யூ டோன்ட் கான்சன்ட்ரேட் ஏன் நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரட்டும். ஸோ லா ஆஃப் பொலாரிட்டி ஒர்க் பண்ணுகிறது. அடுத்தது லா ஆஃப் டிரான்ஸ்முட்டேஷன் என்று இருக்கிறது. லா ஆஃப் டிரான்ஸ்முட்டேஷன் என்றால் என்ன? நம்மளுடைய எண்ணங்கள் நம் கண் முன்னாடியே செயலாக்கமாக வந்து நமக்கு பலன்களை கொடுக்கிறது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் பேசும் பொழுது, நெகட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதை நாம் ஈர்க்கிறோம். இப்போ சிலர் காலையில் பேப்பர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸை மட்டும் பார்ப்பாங்க, சிலர் வந்து ஆபிச்சீரு மட்டும் பார்ப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவன் யாராவது போயிட்டானா. ஸோ இது என்ன ஒரு டியூனிங் நமக்கு ஆகிறது? இப்போ தொடர்ந்து ஆக்சிடென்ட்ஸ் பார்ப்பவர்களுக்கு என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு வரும்? ஆபத்து, ஏதாவது ஒரு ஆபத்து வருமோ, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருமோங்கிற பயம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஆபிச்சேரி பார்த்துட்டு இருக்கிற, இரங்கல் செய்திகள் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் நமக்கும் இறப்பு வருங்கிற பயம் வர ஆரம்பிச்சிடும். இட்ஸ் எ ப்ரோக்ராம். நீங்கள் எதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு ப்ரோக்ராம் ஆகுது. ஏன் வெற்றி கதையை படிக்கக்கூடாது? ஏன் ஒரு காலையில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கக்கூடாது? எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது. தினசரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வெப்சைட் எத்தனை இருக்கிறது? நாம் தேடி தேடி பார்க்கலாம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும், ரைட்டா? ஸோ பாசிட்டிவிட்டி உள்ளே போட ஆரம்பிக்கணும். ஸோ லா ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன? உங்களுடைய எண்ணங்களோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போ அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா? முடியும். நீங்கள் செல்வந்தராக முடியுமா? முடியும். அந்த லா ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்பது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் ஆவதற்கு தொடர்ந்து ஒரு நாள் 2 நாளில் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் தான் நடக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறதா, ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த நபர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். இல்லை நமக்கு முன்னாடி கண் முன்னாடி சர்ப்ரைஸாக வந்து நிற்பார். இன்னைக்கு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், 1 மணி நேரம் முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தேன். இதுதான் பிரபஞ்ச இயக்கம். அப்போ இது போல் வாசல் கதவை, உங்கள் வாசல் கதவை வெற்றியோ அதிர்ஷ்டமோ அல்ல அபரிமிதமோ தட்டணும்னா அப்போ அதை பற்றிய ஒரு சிந்தனைகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு பயிற்சி நடக்கும்போது இந்த ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி மொத்தம் 23 மணி நேரமும் 55 நிமிஷமும் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்லை நெகட்டிவாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வராது. ஸோ தொடர்ந்து பாசிட்டிவிட்டி 24 ஹவர்ஸ் உங்களை ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு நீங்கள் கான்ஷியஸாக இருக்கிற நேரத்தில் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டார்ட் அட்ராக்டிங் abundance. யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்குன்னு பேப்பரில் எழுதின டேஸ்ட் கிடையாது. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஹாப்பினஸ் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுபோல் 24 மணி நேரமும் பாசிட்டிவிட்டி, வெற்றி, சக்சஸ், செல்வந்தர் ஆகணும், இப்படி தொடர்ந்து சிந்தனைகள் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த லா ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செயலாக்கமாக உங்கள் கண் முன்னாடி வரும். எப்படி வரும்? ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி இப்படி பண்ணால் இப்படி சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியா கொடுப்பாரு. இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஐடியா உதயமாகும். இதை ஏன் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதில் எனக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கிறது. இதுபோல் புதிய வாய்ப்புகளை கற்றுக்கொள்வதற்கோ, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கோ, புதிய வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கோ, புது கான்டாக்ட்ஸை கிடைப்பதற்கோ இந்த லா ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒர்க் பண்ணுகிறது. ஆனால் அது நாம் தயாராக இருந்தால்தான். அதற்கு 24 ஹவர்ஸும் ஒரே ஏரியாவில் இருந்தால் தான் நான் செல்வந்தன் ஆக வேண்டும், பிரபஞ்சம் எனக்கு சரியான வழிகளை காட்டும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட
விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். இது சம்பந்தமான பல வீடியோக்கள் நான் போட்டுட்டே வரேன். ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடையணும். உங்கள் வெற்றி தான் என் வெற்றி. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி.